Best AI trading bots to make money while you sleep. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒன்று இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24/7 உங்களுக்காக மணி மேக் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு நீங்கள் எந்த விதமான இன்புட்டும் கொடுக்க தேவையில்ல, எந்த விதமான பராமரிப்பும் கொடுக்க தேவையில்ல. அவருக்கு தூக்கம் இல்லை, அவருக்கு ரெஸ்ட் எடுக்க மாட்டார், எல்லாமே ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் தூங்கினாலும் சரி, நீங்கள் முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, உங்களோட அசிஸ்டன்ட் கண்டினியூஸாக 24/7 ஒர்க் பண்ணி உங்களுக்கு மணி மேக் பண்ணி தந்து இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ், தட் இஸ் த கன்செப்ட் ஆஃப் ஏஐ ட்ரேடிங் பாட். ஓகே, முதலாவது ஏஐ ட்ரேடிங் பாட் என்னென்னு சொல்கிறேன். ட்ரேடிங்கிற கன்செப்ட் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறதன் மூலம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 100 ரூபீஸ் இருக்குது. அந்த 100 ரூபீஸுக்கு ஒரு ஏங்குற ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க. இந்த ஏங்குற பொருளை நீங்கள் வச்சிருக்கக்குள்ள நாளைக்கு அந்த ஏங்குற பொருளோட பெறுமதி ரூபீஸில் 110க்கு போகுதுன்னா, திரும்ப அந்த ஏங்குற பொருளை நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் 110 ரூபீஸை வாங்கி எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 110 ரூபாய்க்கு விற்று 10 ரூபா லாபம் எடுத்துட்டீங்க. இதுதான் பேசிக்காக ட்ரேடிங்கிற கன்செப்ட். இதில் லாபம் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லை. நீங்கள் இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டீங்க, அதோட பெறுமதி இப்போ 90 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ நீங்கள் விற்றுட்டு பணமாக மாற்றுவீங்கன்னா 10 ரூபா நட்டம். அப்படி இல்லாட்டி ஃப்ளோட்டிங் லாஸ் 10 இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கணும்னா திரும்ப 100 ரூபாய்க்கு வரக்குள்ள அப்படி 100 ரூபாய் தாண்டி 110 போக்குள்ள விற்று ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணலாம். டொலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணணும்னா லைக் இன்னொரு தரம், இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டீங்க, திரும்ப இப்போ விலை குறைஞ்சி 90 ரூபாய்க்கு வந்தது பிறகு திரும்ப என்ன செய்றீங்க, அதே பொருளை இன்னொரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. வாங்கக்குள்ளே நடக்கணும்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் 100க்கும் 90க்கும் இடையில 95 இருக்கும். அதுக்கு பிறகு ரெண்டையும் சேர்த்து 95 விட அந்த விலை கூடிய வரக்குள்ள ரெண்டையும் மொத்தமாக விற்பீங்கன்னா உங்களுக்கு 100 வரை வெயிட் பண்ணி வைக்க தேவை, 95லேயே விற்கலாம். இதுதான் பேசிக்காக ட்ரேடிங்கோட கன்செப்ட். இந்த விஷயத்தை நீங்கள் மெனுவலாக செய்ய போகக்குள்ள உங்களோட இன்புட் தேவை, நீங்கள் உங்களோட மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், இது செய்யணும். ஆனால் இதே இது ஒரு அசிஸ்டன்ட் ஒன்றுகிட்ட இது எல்லாத்தையுமே படிப்பிச்சு இதை செய்யுங்க. ஓகே, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஏங்குற மாதிரி ஆயிரக்கணக்கான பொருள் இருக்குது. அந்த பொருளில் எந்த பொருள் விலை குறையடிக்கோ அந்த பொருளை வாங்குங்க. அது வாங்கினதுக்கு பிறகு விலை கூடினதுக்கு பிறகு அந்த பொருளை வில்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ஒன்றை சொல்லி வைக்கிங்கன்னு சொன்னால் அந்த அசிஸ்டன்ட் கண்டினியூஸாக உங்களுக்காக அதை செஞ்சுட்டு போறணும்னா அதுதான் ட்ரேடிங் பாட். இப்போ இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் நிறைய மார்க்கெட்டில் செய்யலாம். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் செய்யலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்யலாம், கமோடிட்டி மார்க்கெட்டில் செய்யலாம். ஓகே, அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் செய்யலாம். இப்போ நான் செய்கிறது, நான் ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் இருக்கிற அதுவும் ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஸ்பாட் ட்ரேடிங்னா நீங்கள் டிரெக்டாக, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பொருளை டிரெக்டாக வாங்கி ஸ்பாட்டில் விற்கிறது தான் ஸ்பாட் ட்ரேடிங். அதே சமயம் கிரிப்டோ கரன்சியில் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங்லாம் கன்செப்ட் இருக்கு. அதெல்லாம் ரியல் ட்ரேடிங்கில் கிராஃபில் பெட் கட்டுற மாதிரி, அதாவது ஃபியூச்சரில் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி, கிராஃபில் பெட் கட்டுற மாதிரியான விஷயங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர ரிஸ்க். அதே மாதிரி அது சேராக்கிற அநேகமாக லொஸ், இது பணம் சம்பாதிக்கிறது லொஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்பாட் ட்ரேடிங் பொட்டில் மட்டும்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு குறிப்பிட்ட பேஸ் கரன்சியில் வாங்கி, அதாவது ஒரு ஸ்டேபிள் கரன்சியை தான் நம்ம வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஏங்குற ஒரு கிரிப்டோ கரன்சியை $10 வாங்கி அந்த கிரிப்டோ கரன்சி ஒரு 10% மேலே போனதுக்கு பிறகு $11 விற்று அந்த பேஸ் கரன்சியை கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் சிம்பிளாக கன்செப்ட். ஆனால் இப்போ நீங்கள் $10 ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கிட்டீங்க, அது விலை குறைஞ்சி $9 வந்துட்டோம்னா ஒன்று வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வரலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டொலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி ஓகே இன்னும் நிறைய வாங்கி என்ட்ரி ப்ரைஸை குறைச்சி அதுக்கு பிறகு ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் மெனுவலாக செய்யலாம். இந்த மெனுவலாக செய்யணும்னா 3 விஷயம் உங்களுக்கு தேவை. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கணும். நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா எந்த கிரிப்டோ கரன்சி நீங்கள் வாங்க போறீங்களோ அந்த கிரிப்டோ கரன்சி பற்றி ரிசர்ச் பண்ணலாம். அந்த கோயின் எப்படி, இந்த கோயின் ஃபவுண்டர்ஸ் யார், இந்த கோயின் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, இது மேலே போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதா, இதோட டொக்கோனாமிக்ஸ் என்ன, இது பழைய இன்வெஸ்டர்ஸ் மாதிரி டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, இப்படியான விஷயங்களை பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் கிராஃப்ஸோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓகே இதை மாதிரி கிராஃப் பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ளே மேலே போகும், இப்படியா கிராஃப் பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ளே கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த ஃபிபனாச்சி டூல் அது இதுன்னு சொல்லி RSIன்னு சொல்லி இண்டிகேட்டர்ஸ் அப்படியெல்லாம் போட்டு கிராஃபில் அனலைஸ் பண்ணுறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். மூணாவது மார்க்கெட் சென்டிமெண்ட். மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட் க்ரீடில் இருக்கா ஃபியரில் இருக்கா. மார்க்கெட் க்ரீடில் இருக்கணும்னா கட்டாயம் மார்க்கெட் கிராஷ் கொண்டு வரது சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது பெஸ்ட். அடுத்தது மார்க்கெட் ஃபியரில் இருக்கணும்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த டைமில் என்ட்ரி எடுக்கிறேன்னு எல்லாம். ஸோ அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணி நீங்கள் மெனுவலாக தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இதோட பேர் மெனுவல் ட்ரேடிங் சொல்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்டிவ் இன்கம், இது நீங்கள் தான் இருந்து செய்யணும். இதே விஷயத்தை பெசிவ் இன்கம்மாக செய்யலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் ட்ரேடிங் போட். இப்போ ட்ரேடிங் போட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஓகே, போட்ஸில் ஏபிஐ மூலம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ட்ரேடிங் போட்டுங்கிற பேரில் பிரமிட் ஸ்கீம்களும் இருக்கும், அதில் ஏமாந்துடப்படாது. அதாவது உங்களோட பணத்தை தாங்க நாங்கள் ட்ரேட் பண்ணி தாரோன்னு சொல்லி பணத்தை கப்பானது. ஓகே, உங்களுக்கு கேபிட்டலை ஃபுல்லாக கப்பானது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட் ஸ்கீம், அதில் ஏமாந்துடக்கூடாது. ஸோ ரியல் ட்ரேடிங் போட்டுன்னு சொன்னால் அது எக்ஸ்சேஞ்சிலே கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஏபிஐ மூலம் எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏபிஐ எக்ஸ்சேஞ்சில் இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஏபிஐயை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருந்து எடுத்து கொடுத்து ட்ரேட் இது மட்டும் அலோவ் பண்ணுவீங்க, விட்ரோலாம் அலோவ் பண்ண மாட்டீங்க. அதனால் பொட்டாலும் உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ட்ரேட் மட்டும்தான் பண்ணலாம், விட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ட்ரேடிங் போட்ற கான்செப்ட். இப்போ ட்ரேடிங் போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜி, கிரிட் ஸ்ட்ராட்டஜி, ஏஐ ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேடிங் போட்ஸில் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் உருவாக்குவாங்க. சில நேரம் எக்ஸ்சேஞ்சில் கூட டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன செய்யணும்னா, நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் உங்களோட ஃபண்டை வச்சுட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏபிஐ மூலம் ஏதாவது ஒரு ட்ரேடிங் போட்டை கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு எந்த கோயினை ட்ரேட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த கோயின் என்ன செய்யும், அதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி, அதில் இருக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். சில நேரம் சில போட்டுகளில் டிசிஏ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுப்பாங்க, சில போட்டுகளில் ஸ்டாப்லஸ் போடுற மாதிரி வச்சுப்பாங்க, சில நேரம் ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் போடுற மாதிரி. அது வித்தியாசமாக போட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு அந்த போட் என்ன செய்யும், கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங்கை நமக்காக அது பண்ணுறதுக்காக சில போட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேஸ் ஃபீஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில போட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில போட் ஒன் டைம் வாங்குற மாதிரி இருக்கும். சில போட் பார்த்தீங்கன்னா இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில இதில் இயர்லியும் பே பண்ணி நீங்கள் கேஸ் ஃபீஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் அதை க்ளோஸ் பண்ண அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நீங்கள் காயின் செலக்ட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செய்யத்தான் பண்ணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா பாட்டில் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் பெசிவ் இன்கம். நான் கிட்டத்தட்ட இந்த பொட் ட்ரேடிங்குள்ளே மோர் தென் 3 to 4 வருஷமாக நான் இருக்கிறேன். ஓகே, நிறைய மணி மேக் பண்ணியிருக்கேன், நிறைய மல்டிபிள் போட்ஸ் நான் செஞ்சுருக்கிறேன். சில போட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், சில போட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. நான் சில போட்டுகளில் கண்டினியூஸாக 3-4 வருஷத்துக்கு மேலே கூட நான் சில போட்ஸில் கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த பொட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் வச்சிருக்கிற பொட்ஸ்கள் அது என்ன மாதிரி எல்லாம் செய்யுது, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, எங்களோட கிளையண்ட்ஸுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்களோட பொட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன மாதிரி ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம். இப்போ சில பொட்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சிலே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ காலத்து பார்த்த மாட்டேங்க, எக்ஸ்சேஞ்சில் ஃப்ரீயாக கொடுக்குற பொட்ஸ்கள் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் சில போட்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டுக்குன்னு சொல்லி தனி கம்பெனி வச்சு ரன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஸ்பெஷல் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸில் வச்சுப்பாங்க. அப்படியான பொட்ஸ்கள் இது எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குற ஃப்ரீ பொட்ஸில் விட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். அதனால் அவங்க இயர்லி பேமெண்ட் அப்படி இல்லாட்டி ஒரு மந்த்லி பேமெண்ட் மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பொட்ஸுகளில் நான் இந்த ஃபண்டை கொடுத்து நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். சில பொட்ஸுகளில் சும்மா ஒரு $100-200 நான் கொடுத்து ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் சில பொட்ஸுகளில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பொட்ஸுகளில் thousands of dollars கொடுத்து நான் இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோவை நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் போட்டுங்கிற இந்த கன்செப்டுக்குள்ளே வரணும், உங்களுக்கு இந்த ட்ரேடிங் போட்டை வச்சு பசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் கமெண்டில் ட்ரேடிங் போர்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி அதை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு மற்ற ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு தாரன். அப்படி இல்லாட்டி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எப்படி இந்த ட்ரேடிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணுற, இந்த ட்ரேடிங் போர்ட்னா என்ன, அடுத்தது உங்களோட கோல் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரேடிங் போர்ட் வேணும்னு சொல்லி நான் ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் வந்து அசைன் பண்ணுவேன். அவங்களோட பேசி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ட்ரேடிங் போர்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு டொலர் வாங்குறதுலேருந்து அந்த ட்ரேடிங் போர்ட்டை உங்களோட எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அதுக்கு பிறகு வர டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தர வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான கனெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த ட்ரேடிங் போர்ட்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம். ப்ளஸ் இந்த ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் சம்மந்தமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்டிமோனியில் கூட நீங்கள் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கொள்ளலாம். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் பண்ண சொன்னால் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ரேடிங் போர்ட்டை கன்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் மேனுவல் ட்ரேடிங்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லாட்டி ட்ரேடிங் போர்ட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ்